பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். பரலோகத்தின் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலகரத்தின் மேலே தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, ஒரு சபையிலே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற பிறகு, அது நல்ல ஆவிக்குரிய வழியில உங்களை நடத்துகிற சபையா இருக்கணும். ரொம்ப ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உலக பிரகாரமான எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சபைக்கு மட்டும் வந்தால் போதும், காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்டால் போதும், காணிக்கை பெட்டியும் பையை நிரம்பினா போதும் அப்படின்னு செய்கிற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். பணத்தை பற்றி அதிகமாக பேசாத, காணிக்கை பற்றி அதிகமாக பேசாத. வசனத்தை நிறைய சொல்லி எச்சரிப்போடு கூடிய கண்டிப்போடு கூடிய உபதேசம் பண்ணுகிற ஒரு சபையில நீங்க கர்த்தர் உங்களை வச்சிருந்தா, வசனம் சொல்லு, நல்லா கவனிங்க. இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நீங்க வாழ்ந்தா உங்க ஆகாரத்தை மருந்து மாத்திரை சாப்பிடாது, ஹாஸ்பிட்டல் சாப்பிடாது. உங்க பணத்தை உலகத்தான் சாப்பிட மாட்டான், வேறொருவன் அனுபவிக்க மாட்டான். நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. நம்பர் 1. 2வது, உன் பிரயாசத்தின் பலனாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நெகத்தில் அழுக்கு கூட ஒட்டாத அளவுக்கு நோவாத உட்காந்து சாப்பிடுவான் ஒருத்தன். ஒரு வேலையும் செய்ய மாட்டான், சுற்றி சுற்றி சோறு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லை, உன் பிள்ளை இல்லை, வேறொருமே அந்நிய. கவனிங்க, நன்றாய் கவனிங்க. உன் திராட்சரசத்தை இன்னொருத்தன் குடிக்க கூடாது. கர்த்தர் உன் சமாதானத்தை ஒருவனுக்கு எடுக்க கூடாது. 3வது, இந்த ரெண்டும், உன் ஆசீர்வாதத்தை, உன் பணத்தை, உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டாராம். திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிக்க மாட்டாங்களாம் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டாராம். லேலுயா. நீங்க ஆண்டவருக்குள்ள மட்டும் அடங்கி இருந்தீங்கன்னா, சத்தியத்துக்கு மட்டும் பயந்திருந்தீங்கன்னா, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து அதன்படி நடந்தீங்கன்னா, இந்த பூமியில நீங்கள் இந்த சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறும். நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.